வாங்கங்க நம்ம உப்புமா செய்யலாம். நான் உப்புமாவுக்கு இப்போ நெய் ஊற்றி ரவையை வறுத்துக்கிருக்கேங்க. எனக்கு என்றைக்குமே ரவை நல்லா செவக்க வறுத்துறணுங்க. அப்புறம் தான் உப்புமாவோ கேசரியோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா இப்போ செவக்க வறுத்துக்கிறோம் ரவையை. பாருங்கள், நல்லா செவக்க செவக்க வறுத்துருச்சுங்க ரவை. நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிற போகிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரவை உப்புமா தாங்க ரவை வறுத்து வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு நான் வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலைங்க. ரவை உப்புமாவுக்கு எனக்கு நெடக்கடலை போட்டு செஞ்சாலும் பிடிக்கும், கடலைப்பருப்பு போட்டு செஞ்சாலும் பிடிக்குங்க. ஆனால் என் வீட்டு பிள்ளைகளுக்கு ரவை உப்புமானா அதில் எந்த ஒரு கடலையும் சேர்க்கக்கூடாதுங்க. இப்படி இது மட்டும் போட்டு தாங்க செய்யணும். ஆனால் ரெண்டும் ரவை உப்புமா ரொம்ப பிடிக்குங்க ரெண்டுக்குமே. ஆனால் அதில் ஒரு நாள் கூட நெடக்கடலை போட்டால் சாப்பிடாதுங்க, கடலைப்பருப்பு போட்டால் சாப்பிடாதுங்க. நான் பிள்ளைகளுக்காக விட்டுட்டேங்க. எந்த கடலையும் போட்டு செய்ய மாட்டேங்க உப்புமாவில். இப்போ நம்ம 1/2 கிலோ ரவை செய்ய போகிறோங்க. இந்த 1/2 கிலோ ரவைனா எனக்கு இதில் ஒரு செம்பு இருக்குங்க. இந்த செம்பு ஒரு செம்பு தான் 1/2 கிலோ ரவை. நான் அதுக்கு 1.5 செம்பு தண்ணி தாங்க ஊற்றுவேன். ஏன்னா அந்த ரவை உப்புமா கிளுக்கிளுன்னு இருந்தால் பிள்ளைகளுக்கு பிடிக்காதுங்க. என் வீட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பொழுன்னு அப்படியே பூ மாதிரி இருக்கணும் உப்புமா, அப்போ தான் பிடிக்கும். அதுக்காக நான் இதில் 1.5 செம்பு தண்ணி வச்சு தாங்க நான் உப்புமா செய்வேன். இப்போ நான் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நெய், எண்ணெய் நம்ம இஷ்டம், எதுனாலும் ஊற்றிக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. வாங்க எல்லாத்தையும் வதக்குவோம். உப்புமானாலே எல்லாரும் பயந்து ஓடுற பிள்ளைகள்ல என் பிள்ளைய மட்டும் உப்புமானா அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு. ஒரு செம்பு ஊற்றிட்டேன், இது 1/2 செம்பு ஊற்றுறேங்க. பாருங்கங்க, இப்போ உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கலந்து, உப்பு நம்ம இந்த தண்ணியிலே பார்த்துக்கிறலாங்க. தண்ணியில் கரெக்டாக இருந்தால் உப்புமாவுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் உப்புமா செய்ய தெரியுங்க. இது புதுசாக கல்யாணம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய இதுகளுக்கெல்லாம் தெரியாதுல்லங்க, அதுக்காக தாங்க சொல்கிறேன். பாருங்கங்க, நல்லா கொதிச்சிருச்சு.
நம்ம கொஞ்சம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுவோங்க. ஏன்னா நம்மளே போட்டு நம்மளே கிண்ட போகிறோம், ஒரு கையில் வீடியோ எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்கும்போது போட்டோம்னா அந்த மலமலன்னு கொதிக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாமல் போட்டால் கட்டியாயிருங்க, கட்டியாக உப்புமா. அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணுங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு, ஆனால் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். நம்ம அப்பப்போ எடுத்து கிண்டி விடணுங்க, ஒரே தான் மூடி வச்சிடக்கூடாது. அப்பப்போ அடி பிடிச்சிரும். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டு திறந்து கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வைக்கணுங்க. பாருங்கள், இப்போ கிண்ட போகிறேங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ பூ மாதிரி நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு உப்புமா. இப்போ நல்லா நான் கிண்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இது வேகட்டும். ஆனால் அடுப்பு நமக்கு சிம்மில் தாங்க இருக்கணும். பாருங்கள், அப்படி பூ மாதிரி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு என் பசங்களுக்கு ஒரு சர்க்கரை வச்சு கொடுத்தா போதுங்க, வேறு எந்த சைடிஷும் தேவையில்லை. அவ்வளோ பிடிக்குங்க உப்புமானா. உப்புமா ரெடிங்க.